Hello Viewers, இதுவரைக்கும் நீங்க யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? லெஃப்ட் சைடு இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ரைட் சைடு இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணா நாங்க அப்லோட் பண்ற புத்தம் புதிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துரும். இனி வர வாரங்கள்ல உங்களுக்கு பிடிச்சமான ரெசிபீஸை செஞ்சு உங்களுக்கு டெடிகேட் பண்ணலாம்னு இருக்கோம். அதுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல #your_name #recipe name டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. Thank you. Hi friends, welcome to Akira's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப கலர்ஃபுல்லான ஸ்பைசியான டேஸ்டியான இட்லி பொடி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். நம்மளுடைய நேயர் கிரீன் இந்தியா சேனல்லேருந்து இட்லி பொடிக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட் ஃப்ரெண்ட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்காக தான் நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம். சரி வாங்க இந்த இட்லி பொடிக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்க்கலாம். நான் மிளகாய் காஷ்மீரி மிளகாய் இருக்கும் இல்லையா, அது 20லேருந்து 25 வரைக்கும் எடுத்துருக்கேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். வெள்ளை கலர் எல் அது 1/4 கப், கடலைப்பருப்பு 1/4 கப், உளுந்து 1/2 கப், பெப்பர் அது நம்ம நல்லா பொடி பண்ணி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். மஞ்சள் பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன், உப்பு, ஆயில், பெருங்காயம், கருவேப்பிலை தேவையான அளவு நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எள் இருக்கு இல்லையா, அதை நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுக்கணும். அது கோல்டன் கலர் மாறி நல்லா வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். அந்த அந்த பொடியே அந்த எள்ளோட டேஸ்ட்டில் தான் இருக்குது, அவ்வளோ நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நான் ஆயில் பேனில் ஆட் பண்ணுறேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாய் 20லேருந்து 25 வரைக்கும் போடுறோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை நான் எடுத்து வச்சுருக்கிறது போடுறேன். பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். இது ரெண்டும் சேர்த்து வறுக்கும்போது அதோட ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். இதில் நான் கொஞ்சோண்டு மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா மிளகு நிறைய ஆட் பண்ணோன்னா இட்லி பொடி ஃபுல்லாக மிளகு டேஸ்ட் தான் இருக்கும். இப்போ அது நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் திருப்பியும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் உளுந்து நான் ஆட் பண்ணி அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஒரு 5-10 மினிட்ஸ் நம்ம ரோஸ்ட் பண்ணால் போதும். அதுக்குள்ளேயே நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 10 மினிட்ஸில் நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும்னா ஆற வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாலே கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா, அந்த க்ரீன் கலர், ரெட் கலர், எல்லோ கலர்லாம் சேர்ந்து. இப்போ மிக்சியில் நல்லா ஆறிடுச்சு. ஸோ நான் அரைக்க போகிறேன். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் தேவையான அளவு, அதுக்கப்புறம் நான் பெருங்காயம் தேவையான அளவு ஆட் பண்ணுறேன். நான் எப்போதுமே எல்லா டிஷ்லேயுமே பெருங்காயம் ஆட் பண்ணிப்பேன். இட்லி பொடியில் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிப்பேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப பவுடர் ஆக்கிடாதீங்க, கொஞ்சம் நல்லா நரநரன்னு இருக்க மாதிரி பண்ணிங்கன்னா தான் நம்மளோட இட்லி பொடி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஏற்கனவே வைக்கில் ஒரு இட்லி பீஸ் போயிடுச்சு. இது அடுத்த பீஸ். நீங்கள் ஜஸ்ட்டு நான் எண்ணெயில் டிப் பண்ணி நல்லா அந்த இட்லி பொடியில் பெரட்டி எடுத்து இங்கே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கலர்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியும். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடடா சூப்பராக இருக்கும். வேறு எதுவுமே தேவையே இல்லை, நம்ம வெறும் இட்லி பொடி வச்சு சாப்பிட்றலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.